கும்பராசியில் என்ன இருக்குது சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பகுடம். அந்த ராசியில் பிறந்தவங்க என்றைக்கும் நேர்மையாக இருப்பாங்க. அவங்க எப்போ பாரு என்ன சொல்லுவாங்கன்னா கரெக்டாக இருக்கணும், ஐயோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது, இதே தான் அவங்களுடைய வாக்கு. ஏன் அப்படின்னா கும்பம் என்பது ஒருவரை கையெடுத்து கும்பிடக்கூடியது. இன்றைக்கி கலசம் வெறும் கலசமா இல்லை அது நிறை குடமா தங்க குடமா இதெல்லாமே நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் கும்பம் என்ற வடிவத்தை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கும்பிடுவோம். அப்போது இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு என்றைக்கும் மதிப்பு குறையாது. இந்த மதிப்பு குறையாத ஒரு அம்சம் கும்பராசி. அப்போ அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, வெளி வட்டத்தில் வெளி அமைப்பில் இருந்தாலும் அவங்களுக்கு என்றைக்கும் மதிப்புகள் குறையாது. இந்த மதிப்புகள் குறையாமல் இருக்கும்போதே அவர்கள் 4 பேர்த்துக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அப்போ இந்த கும்பராசி இந்த புத்தாண்டில் என்ன ஒரு அற்புத பலன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு இப்போ அவங்க ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருப்பாங்க, சொந்த தொழில் செஞ்சுருப்பாங்க, வேலை ஆட்கள் அவங்கக்கிட்ட நிரந்தரமாக இல்லாமல் நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு போகிறாங்க, எனக்கு வேலையாட்கள் ரொம்ப அமையலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வேலையாட்கள் நிரந்தரமாக ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு, நான் இருக்கேன் சார் உங்களுக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் வந்து சேருவாங்க. அப்போ அவங்களுடைய தொழிலில் வணிகம் சம்மந்தப்பட்டது, அவங்க ஒரு ஃபாரினுக்கு வெளிநாட்டுக்கு உண்டான ஒரு வணிகம் செய்கிறதோ இல்லை அவங்க ஒரு ஐடி கம்பெனியே வச்சுருந்தாலோ அது எல்லாமே இந்த வருஷம் நல்ல விதமாக அமைந்து அவர்களுக்கு ஒரு வேலையாட்களும் நல்ல விதமாக அமைந்து நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்க வீட்டில் அவங்க குலதெய்வத்துடைய ஃபோட்டோ ஏதாவது எப்போவுமே கும்பிட அமைப்பில் இருக்காங்க, ஒரு கும்பத்தை பார்த்தா கும்பிடுவோம் இல்லையா, அந்த அமைப்பில் இருக்கிறதுனால அவங்களுடைய குலதெய்வத்துடைய ஃபோட்டோவை ஒரு ஃப்ரேம் போட்டு எப்பவும் பார்க்குறபடி வச்சுக்கிட்டா அவங்களுடைய வம்ச விருத்தி ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும். எப்பவுமே தெய்வத்துக்கு தான் சோதனைன்னு சொல்லுவாங்க. அப்போ கும்பராசிக்கு தான் சில சோதனைகளும் வரும். அவங்களோட வம்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு திருமணமே நடந்திருக்காது, ஒரு சில பேர்த்துக்கு குழந்தையே இல்லாமல் இருக்கும். இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீர்ந்து அவர்கள் 3 தலைமுறைக்கு செய்த ஏதாவது ஒரு பிரச்சனையும் தீரக்கூடிய அமைப்பை இந்த ஆண்டை பயன்படுத்திக்கோங்க. அப்போ ஒரு குலதெய்வத்தை நீங்கள் ஃப்ரேம் போட்டோ இல்லை தினமும் பார்க்குறபடியோ வச்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த ஆண்டில் இருந்து உங்களுக்கு ஒரு நற்பலனையும் கொடுக்கும், உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானமும் பலமாக இருக்கும். யாருக்கெல்லாம் தீராத அந்த திருமணமே நடக்கலை, குழந்தையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இது நல்ல ஒரு காலமாக அமைஞ்சு அவங்க ஆனால் ஒரு வேண்டுதல் மூலியமாக தான் இது நடக்கும். ஏன்னா நம்ம தெய்வத்துக்கிட்ட போனால் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் இல்லையா, அப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு வேண்டுதல் மூலியமாக நம்மளுக்கு இந்த அமைப்பெல்லாம் சரி செய்து கொடுக்கும். இது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க.